சப்பாடா இப்பதான் பாரு நிம்மதியா இருக்கு. ராணியக்கா, அட என்ன மீனா நின்னுகிட்டே இருக்கா? சோபால உட்காரு. ஏக்கா என்ன நீ நின்னுகிட்டே இருக்கா? உட்காரு முதல்ல. என்னக்கா அப்படியே செல கணக்கா நின்னுகிட்டு இருக்கா? ஆமாடி, இங்கதான் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கா. பின்ன செல கணக்கா தானே நிக்க முடியும். ஏக்கா ஒண்ணு கவலைப்படாதக்கா, எல்லாம் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. சந்தோஷமா இரு. என்ன பாரு நான் எவ்வளவு முக சிரிப்போட சந்தோஷமா இருக்கேன்னு. சரி சரி, நீயும் மீனா உட்காருங்க. நான் போய் உங்க 2 பேருக்கும் சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அட மீனா, எங்க அக்கா தான் சோபால உட்கார மாட்டேக்கான, நீயும் நின்னுகிட்டே இருக்கா? மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். உட்காரு மீனா. ஏக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சரி சரி உட்காரு, நான் போய் சூடா காப்பி போட்டு கொண்டாறேன். காப்பி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. அட நீ வேற, நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? முதல்ல உட்காரு, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. எங்க அக்கா சேல கடக்க நிக்கிறத பார்த்தா எனக்கே சிரிப்பு தான் வருது. வாங்கக்கா வந்து உட்காருங்க, நின்னுகிட்டே இருக்காதீங்க. என்னத்த சொல்ல மீனா, என் தங்கச்சி பேசினதெல்லாம் இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு தானே இருந்த? ஆமாக்கா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ராணியக்கா இவ்வளவு தைரியமா மாறிட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்ன தைரியமா மாறினாலும் எனக்கு ஒண்ணும் புரியல. என் வீட்லயே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. காப்பி ரெடி. என்னக்கா இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க? ஆமா மீனா, எங்க அக்கா ஏற்கனவே காப்பி போட்டு ஃப்ளாஸ்க்ல தான் வச்சிருந்தா. நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். பாத்துக்க, இந்த எடுத்துக்க. இந்த மீனா காப்பி எடுத்துக்க. ஏக்கா நீ எடுத்துக்க. ஏம்மா எடுக்கம்மா, நீ வேற காப்பியை மேல கொட்டி விடாத. உனக்கு ஏன் தான் இந்த சிரிப்பு வருதோ தெரியலம்மா. காப்பியை கொட்டி விடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இல்லக்கா, நீ காப்பியை கொட்டிடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, அந்த ஆள் எனக்கு பழைய நினைவெல்லாம் வந்துட்டுக்கா. அதான் சிரிப்பா வந்துச்சு. என்னது பழைய நினைப்பா? ஆமாக்கா மீனா, உனக்கு ஒண்ணு தெரியாது பத்துக்க. நானும் உன்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல, இப்ப சொல்லுது கேட்டுக்க. என்னக்கா என்ன விஷயம்? எனக்கு அப்ப அந்த விஷயத்த நினைச்சா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா இப்பம்லாம் அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது பத்துக்க. என்ன பொண்ணு பாக்கிறதுக்கு மாமியாரும் உங்க அத்தானும் வந்தா பத்துக்க. அப்போ இதே மாதிரிதான் காப்பியை கொண்டு கொடுங்கன்னு எல்லாரும் சொன்னாவல. நானும் அப்படியே பயந்துகிட்டே கையெல்லாம் அப்படியே வடவடன்னு ஆயிட்டு பத்துக்க. பயந்துகிட்டே காப்பியை கொண்டு வந்தனா, மாமியார் கிட்ட கொடுக்கறதுக்காக காப்பியை கிட்ட கொண்டு போனா, மாமியார் அன்னைக்கு என்னவோ ரொம்ப அப்படியே சாந்த சொரூபியா தான் வந்திருந்தாவோ. ஆனாலும் எனக்கு மனசுல அப்படியே ஒரு பயம், ஒரு படபடப்பு. மாமியார் பத்தியா கை அப்படியே விடவிடப்போட காப்பியை கொண்டு கொடுத்தனா, காப்பி கவுத்து மாமியார் மடியிலேயே சிந்தி. என்னடா சொல்லுதிய? மாமியாருக்கு மேலேயே காப்பியை சிந்திட்டீங்களா? அதான் சொன்னோம்ல மீனா, படபடப்புல காப்பியை சிந்திட்டேன்னு. மாமியாருக்கு தலையில ஊத்தி அப்படியே மடியில சிந்தி டம்ளர் கீழே போய் டமா டமான்னு சத்தத்தோட விழுந்தது பார்க்கணும். என்னக்கா இதை போய் சிரிச்சுக்கிட்டே சொல்லுதிய? ஆமா மீனா, அப்ப எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஐயோ போச்சு, இன்னைக்கு கதை கந்தலாயி போச்சு, என் சுவாலியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். காப்பியெல்லாம் மேல சிந்தி விட்டேன், அதுவும் சூடான காப்பியா. ஏக்கா அப்புறம் மாமியார் ஒண்ணும் உங்களை ஏசலையா? அப்ப ஒண்ணும் சொல்லல மீனா, பிள்ளை பயப்படுதா போலுக்கு, அதனால பயப்படாத மக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாவோ. ஆமா மீனா, அப்ப ஒண்ணும் சொல்லிட்டு போல. அதுக்கப்புறம் மருமவளா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே ஒவ்வொரு நேரமும் சொல்லி காட்டுவோம். என் மேல சூடான காப்பியை ஊத்துறவ தானே நீ, அப்படி இப்படின்னு ஏசிட்டே கிடப்பா. ஆனா அதை கொஞ்ச நாளா கண்டுக்கல. ஆனா அதை இப்ப நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது பத்துக்க. ஒரு கப்பு காப்பிக்கு பதிலா ஒரு அண்டா காப்பியா மாமியாக்கு தலையில சூடா ஊத்திருக்கலாம்னு. சரிக்கா, அதான் சிரிச்சு முடிச்சாச்சுல, காப்பி எடுத்து குடி. ஏடி ஏமிட்டி இப்படி இருக்க? நானே ஒண்ணும் புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கேன், நீ வேற. ஏக்கா நான் வாங்கிட்ட போய் ஏதாவது சொன்னா தலையை சுத்தி அப்படியே சாகசம் பண்ணுன்னு காப்பி எடுத்து குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா எடுத்துக்கிட்டதம்மா காப்பியை குடிக்கேன். அப்படி வா வெளிக்கு. என்ன மீனா, காப்பி சூப்பரா இருக்கா? ஆமாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. காப்பியை போட்டது என்னமோ எங்க அக்கா தான், ஆனா அதை அழகா சூடு பண்ணி சுவையா கொண்டு வந்தது நான் தான். யாமிட்டி இப்படி ரொம்ப துள்ளிட்டு கிடக்கா? எக்கா எங்கக்கா துள்ளிட்டு கிடக்கேன்? தரையில தானே நிக்கேன். நானும் அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. சந்தோஷமா முகச்சிரிப்போட இருக்கிறதுக்கு இல்லாம சும்மா என்ன அழுது வடிச்சுட்டா உட்கார்ந்துருக்கணும். நீயே சொல்லு மீனா. நீங்க சொல்றது சரிதான்க்கா, வீட்டுல நல்ல விசேஷம் நடந்திருக்கும் போது நம்ம சந்தோஷமா தானே இருக்கணும். எங்க அக்கா கிட்ட ஒரு நேரம் சொல்லு மீனா, எப்படி உம்மனு உட்கார்ந்துருக்கான்னு பாரு. என்னமோ அப்படியே கப்பலே கவுந்த மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. பிள்ளைக்கு ஒரு நல்ல விசேஷம் நடந்திருக்கேன்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல. ஏடி பேசாம இருப்பதுக்க, நானே சங்கடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னக்கா உனக்கு சங்கடம்? எப்படியும் நம்ம பிள்ளைய காலகாலத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறோம். இப்ப அந்த நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. ஏடி நீ சொன்னதெல்லாம் சரிதான், காலகாலத்துல பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். ஆனா அதுக்குன்னு இப்படியா? என்னக்கா இப்படியா அப்படியான்னு கிடக்க? மைனி வீட்டுல தானே, நம்ம அண்ணன் வீட்டுல தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். சரி சரி, 2 பேரும் முதல்ல காப்பியை குடிங்க, அப்புறம் ஆறிட்டுனா இன்னொரு நேரம் சூடு பண்ண வேண்டியதா இருக்கும்.
ஏன்க்கா மைனி நல்லா தானே பேசுனாங்க. எங்க அக்கா காதுல நல்லா உரைக்கும்படியா சொல்லு மீனா. ராணி மீனாவுக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியாது, ஆனா நமக்கு தான் தெரியும்ல அவங்கள பத்தி. ஏக்கா மீனா கிட்டயும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், அவளுக்கும் அவங்கள பத்தி நல்லா தெரியும். ஏக்கா மைனி உங்களுக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்கல்ல, அத பத்தி தானே சொல்லுவீங்க? ஆமா மீனா, அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கே எவ்வளவு பிரச்சனையே பண்ணினாவோ, இப்ப என் மகளை கொண்டு அங்க கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா என் மகளை நல்லா பாத்துக்கிடுவோம் மீனா. எனக்கு அந்த கவலை இருக்காதா, நீயே சொல்லு. ஏக்கா பிள்ளைய பத்தா எந்த வீட்லயும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மனசு சங்கடமா தான் இருக்கும். என்ன பிரச்சனை வருமோ ஏது பிரச்சனை வருமோ, நம்ம மவ அவங்க வீட்டுல நல்லா சந்தோஷமா இருப்பாளா நிம்மதியா இருப்பாளான்னு எல்லா பெத்தவங்களுக்கும் கவலை இருக்கதாங்க செய்யும். எந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு கவலை இருக்கதாங்க செய்யும். இப்ப மைனி வந்திருந்தாங்க, நானும் பார்க்கதானே செஞ்சேன், நல்லா தானக்கா பேசினாங்க. நம்ம அஞ்சுவா அவங்க நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, விட்டுருவோமா? அப்படி சொல்லு மீனா. அதுக்கு இல்ல மீனா, இப்ப நல்லாதான் பேசினாங்க, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாதுல்ல மீனா. ஏக்கா நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட் தான், அதுக்குன்னு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்லயே வச்சிட்டு இருக்க முடியுமா? அதுவும் நமக்கு நிம்மதியா இருக்குமாக்கா? எப்படியும் நம்ம அஞ்சா கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போறீங்க, அது நமக்கு தெரிஞ்சா நம்ம மைனி வீட்ல அண்ணன் வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா சரி நம்ம பிள்ளை நம்ம வீட்ல தான் இருக்கா, சந்தோஷமா இருப்பான்னு ஒரு நிம்மதியில இருக்கலாம்ல. இன்னொன்னு சொல்லதையும் கேட்டுக்கிடுங்கக்கா, விஜயா மைனியும் நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா பால் காய்ப்பு வீட்டுக்கு போன பத்தியில அப்பமே அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். விஜயா மைனி நல்லா மாறிட்டாவக்கா, அவங்க பண்ணின பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க மனசார உணர்ந்துதானே வந்திருக்காங்க, அதையும் தான் வெளிப்படையா சொன்னாங்கல்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அப்படியே இப்படியே எல்லாம் பயந்துகிட்டு இருக்காதியக்கா. மைனி வந்து பிள்ளைக்கு தலையில பூவை வச்ச உடனே அத்தைக்கு முகத்துல என்ன சந்தோஷம். ஏக்கா பாத்தீங்களா ராணியக்கா? ஆமா பாத்தனே மீனா, அத்தைக்கு முகத்துல அப்படியே என்ன சந்தோஷம். பேத்திக்கு அப்படியே கல்யாணம் முடிஞ்ச மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருந்தாவோ, ஆனா எங்க அக்கா முகத்துல ஈ ஆடல, சந்தோஷமும் இல்ல ஒரு சிரிப்பும் இல்ல, உம்மனி இப்ப உட்காந்துருக்கால இதே மாதிரிதான் நின்றுட்டு இருந்தா. எப்படி உடனே சந்தோஷப்பட, அவங்க என்னத்துக்கு வந்தாவோ ஏது வந்தாவோன்னு ஒண்ணுமே புரியாமல நான் நின்னுட்டு இருந்தேன். நீ நின்னுட்டு இருந்தக்கா, ஆனா நான் மைனியை பத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே பாத்தீங்களா? நல்ல வேலை நான் அந்த நேரம் கரெக்டா வந்தேன். மீனா நீயும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா வந்துட்டியா? ஏக்கா நான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன், கடைசியில பார்த்தா நல்ல விஷயமா முடிஞ்சு போச்சு, அதுவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. பாருக்கா உன்னோட வயசுல நான் சின்னவதான், ஆனால் நான் சொல்லத ஒரு நிமிஷம் கேட்டுக்க. இப்படி ஒருத்தங்க பிரச்சனையை பண்ணிட்டேன், நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணினேன், உங்களுக்கு துரோகம் பண்ணினேன், உங்களுக்கு குடும்பத்துல சேர விடாம பண்ணினேன் அப்படின்னு தான் பண்ண பிரச்சனை தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து ஒருத்தவங்க திருந்தி வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி வந்து பேசும்போது அவங்கள நம்ம மனசார ஏத்துக்கிடணும்க்கா. இல்ல நீ தப்பு தான் பண்ண, நீ பொல்லாதவா, நீ பிரச்சனை தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நம்ம எடுத்தெறிஞ்சு பேசணும்னு வச்சுக்க, அது இன்னும் பெரிய பல பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். மைனி அவங்க பண்ண பிரச்சனை எல்லாத்தையும் உணர்ந்து நம்ம பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசையோட வந்திருக்காவக்கா. இன்னொன்னு சொல்லட்டா, நம்ம அண்ணனுக்கு ஆசையும் அதுதான், நம்ம அஞ்சுவா அவங்க வீட்டு மருமவளை ஆக்கணும்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தான், தெரியுமாக்கா உனக்கு? அப்படியே ராணி அண்ணன் சொன்ன அவங்கிட்ட? ஆமா இதுக்கு முன்னாடியே மைனி நம்ம கிட்ட சரியா பேச மாட்டாவல்ல, அப்போ நான் ஒரு நேரம் அண்ணனை ஆபீஸ்ல போய் பார்த்தேன்னு சொன்னோம்ல, அப்பதான் என்கிட்ட சொல்லி சங்கடப்பட்டான் பாத்துக்க. நானும் பையனை வச்சிருக்கேன், மரகதம் அவளையும் என் வீட்டு மருமவளாக்கணும்னு நானும் கனவு கண்டுட்டு இருக்கேன், ஆனா என் பொண்டாட்டி தான் ஒத்துக்கிடுவாளா என்னவோ தெரியலையா, இதை பத்தி நான் அவகிட்ட பேசவும் முடியாது ராணி அப்படின்னு என்ன கண்ணு வருத்தப்பட்டான் தெரியுமா? அன்னைக்கு நான் அண்ணன் கிட்ட சொன்னேன், என்னையும் நீ நினைக்க மாதிரிதான் அம்மையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்துல கண்டிப்பா ஒரு நாள் நல்லபடியா நடக்கும்னேன்னு சொன்னேன், இன்னைக்கு அது நடந்து போச்சு. அதை நினைச்சுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்மா தாயே இப்பயாவது சிரியா? எப்பாடா இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ பிள்ளைய நான் வளர்த்த மாதிரி பிள்ளைய நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இடி நீ முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்பவும் சொல்லுத. ஆமா பின்ன பிள்ளைய பெத்தது மட்டும்தான் உன் வேலை, அவளை சீராட்டி பாராட்டி வளர்த்ததெல்லாம் நான்ல. சித்தினா சும்மாவாக்கா? சரி பிள்ளைகளும் சந்தோஷமா சன்செட் பார்க்க போயிருக்காவோ, நானும் கூட போலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல இன்னொரு நேரம் போய்கிடலாம். ஏக்கா இனி அடுத்ததே அண்ணனே மைனியும் மறுபடி பொண்ணு பார்க்க வர சொல்லணும், அதுக்கப்புறம் நம்மளும் போய் மாப்பிள்ளை வீட்டு போய் பார்க்க போகணும்ல. ஆமா ராணி முதல்ல உங்க அத்தாங்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல. ஏக்கா நீ வேற ஏன்க்கா இப்படி இருக்க, அத்தானுக்கும் எல்லா விஷயமும் தெரியும்க்கா. என்னடி சொல்லுதா? ஆமாக்கா பால் காய்ப்பு வீட்டுல வச்சு அத்தானும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருந்தாவோ. இது என்ன சொல்லுத, எங்க வீட்டுக்காரரும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருந்தாவளா? ஆமாக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, பால் காய்ப்பு வீட்டுல வச்சு இந்த பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்தை வச்சு பேசி ஒரு நல்ல விசேஷத்தை முடிவு பண்ணிடலாம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாவோ. மைனி என்கிட்டயும் அப்படியே சாடமடையா சொல்லி இருந்தாவக்கா. சரி அப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்டயும் சொல்லட்டுமே அப்படின்னு தான் சொல்ல வந்தாவோ. ஆனா அந்த நேரம் தான் ஒரு போன் வந்து என்னவோ என் மாமியாருக்கு பேதி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்கன்னு போன பண்ணி கூப்பிட்டாவல்ல, அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோமா, அந்த அளவு அந்த பேச்சே எடுக்கல பாத்துக்க. ஓ அப்படியா? ஆமாங்க இல்லன்னு வச்சுக்க அன்னைக்கே பேசி முடிச்சு இடத்துல மாதிரி பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சு இன்னைக்கு நம்ம நிச்சாம்பளமே பண்ணிருப்போம். சரிதான், எது எப்படி நடக்கணுமோ நல்ல நேரத்துல நல்லபடியா நடக்கும். ஆமா மீனா அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்த உடனே ராணி கிட்ட ஏதோ சொன்னேன்ல ஏக்கா பிரச்சனையோட அங்க வந்துட்டியால அப்படி இப்படின்னு, என்ன மீனா? அது அது ஒண்ணு இல்லக்கா, இல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. ஆமாக்கா
எங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால ராணியக்கா கோவப்பட்டு பேக்கை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு இங்க வந்துட்டாங்களாம். அத உங்க குழந்தைனார் வந்து என்கிட்ட சொன்னாங்களா, மைனி போய் பாரு அப்படின்னு. அதனாலதான்க்கா நான் நேரம் அங்க ராணியக்காவை பார்க்க வந்தேன். ஆனா நான் பார்க்க வந்த நேரமா பார்த்து ராணியக்கா நல்லா சிரிப்போட இருந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருந்துச்சு. சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம்னு. என்ன ராணி, என்ன பிரச்சனையா? அட நீ வேறக்கா, எங்க மாமியார் கிளவிய பத்தி தான் உனக்கு தெரியுமே. அந்த வீட்டுல நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சோறு தின்னா குத்தம், தண்ணிய குடிச்சா குத்தம்னு எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாவுல்ல. நானும் பேசாம வீட்டு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். மவனை கண்ட உடனே அங்க ஏதாவது பிரச்சனையை கிளப்பலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாவுல்ல. எங்க வீட்டுக்காரரு வந்ததான் தாமசம். அப்படி இப்படி உன் பொண்டாட்டி எனக்கு சோறு தரல, தண்ணி தரல, நான் பட்னியா கிடக்கேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாவோ. அந்தால என்ன கூப்பிட்டு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு இருந்தவள இதான் சமயம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேக்க தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்லுங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பேனா? ஆமா, நீங்க வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம் இல்ல. ஆமாக்கா, அதே பெரிய விஷயம் பத்தியா. நானும் எப்படா எங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சமயம் பார்த்து இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இல்ல பிள்ளைக்கு இப்பதான் லீவ் விட்டுருக்காங்க, நானும் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா விடுவாங்களாக்கா யாராவது என்ன? அவன் வாயாலே என்ன அனுப்பி வச்சுட்டாவோ. நானும் சந்தோஷமா பேக்க தூக்கிட்டு வந்துட்டேன். சரியான ஆளுதான் ராணி நீ. பின்ன அந்த மாதிரி மாமியார் புருஷங்கிட்ட எல்லாம் இப்படிதான் இருக்கணும். இவ்வளவு நாளா அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காவோ. அவங்க சத்தம் பண்ற நான் பேக தூக்கிட்டு கிளம்பிட்டேனா அதை நினைச்சு அவர் 2 பேருக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். இருக்கட்டுமே, அதிர்ச்சியாயே இருக்கட்டும். ஏக்கா அதெல்லாம் விடு, இன்னொரு விஷயம் கேட்டியா? மைனி பேசும்போதே சொன்னாவ பத்தியா, கூட பிறந்தவங்கள பிரிச்சா கூட இருக்கப்பட்டவங்களையே நமக்கு குடிய பறிப்பாங்கன்னு. ஆமாக்கா, நானும் கேட்டேன். மைனி சொன்னது யாருன்னு உனக்கு புரிஞ்சாக்கா? யார ராணி? நம்ம சூத்த சுதாவை தான் சொல்லியிருக்காவோ. என்னது, சுதாவை சொன்னாவளா? ஆமாக்கா, மைனிக்கு அங்க வீட்டுல கூட இருக்கப்பட்டது யாரு? தங்கச்சி தானே. தங்கச்சிக்காரி ஏதோ ஒரு வேண்டாத வேலையை பண்ணியிருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சுதான் மைனிகாரி இப்படி நல்ல மனசு திருந்தி வந்திருக்காவோ. பால் கைப்பு வீட்டுல ஏதோ நகையை காணல, நெக்லஸ காணல, அப்படி இப்படின்னு ஒரு பொருளையே கிளப்பி விட்டு கிடந்தால, அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல வசமா மைனி கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். ஏன் அப்படியே சொன்னத ராணி? ஆமாங்க ஏக்கா, உனக்கு மைனியை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியும்ல. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நம்ம கிட்ட நல்லா தான் பேசி எடுத்து இருந்தாவோ. ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சுதான் தங்கச்சிக்காரி வந்தா. அன்னையில இருந்து ஆரம்பிச்சது பிரச்சனையே. மைனிய நம்ம கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணுன்னு தூண்டி விடப்பட்டதே அந்த சூத்த சுதாதான். சொல்ல போனா அவளாலேயும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. இப்ப நம்ம அஞ்சுவ கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கேன், அவ அந்த பிள்ளைய நல்லபடியா நிம்மதியா வாழ விடுவாளா? இங்க வீட்லயே தானே கிடப்பா. ஏக்கா நீ பேசாம இருக்க, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். எந்நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? வாழ்க்கை வட்டமாக்கும், வட்டம். ஜெயிப்பவன் தோப்பான், தோப்பவன் ஜெயிப்பான். அதான் சொல்லுதம்ல மைனி சொன்னாவோ கூட இருந்தே குளிய பறிக்காவோன்னு. தங்கச்சிக்காரிய பத்தி இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாவோ. இனி அவளையும் வெளியே அடிச்சு பத்திருவாவோ. வேணா பாரு, நீ ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்கிடாத. நம்ம பிள்ளைக்கு பூ வச்சுட்டு போயிருக்காவோ மைனி. சந்தோஷமா இருக்கா? பிள்ளைகளும் சந்தோஷமா கன்னியாகுமரிக்கு போயிருக்காவோ. இப்ப போயிட்டு வந்துருவோம்லக்கா. ராத்திரி சாப்பாடு நான் செய்யட்டா? நீ உட்கார் ராணி. மீனா வந்திருக்கால, மீனாக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வைக்கேன். சூப்பர்க்கா. சரி உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் சோத்து கொலைய வச்சுட்டு அப்படியே மீன் கறியும் வைக்கேன். ஏக்கா எதுக்குக்கா வீண் சிரமம்? நான் இப்ப கிளம்பிடுவேன். அட என்ன மீனா, கிளம்பிடுவியா? நல்லா சொன்னப்போ. இன்னைக்கு நீ எங்க வீட்டுல தான் இருக்கணும், எங்க வீட்டுல தான் சாப்பிடணும் சொல்லிவிட்டாமா. ராணி மீனை கிளம்புதேன்னு போனா வச்சுக்க, அப்புறம் உனக்கு தான் இருக்கு. இல்லக்கா மீனா போக மாட்டா. அதானே பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துல சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிருன்னு. சரிக்கா. ஏக்கா எனக்கு என்னவோ நம்ம மாமியார் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்காங்களோன்னு தோணுதுக்கா. அட மீனா நீ வேற, அது உனக்கு இப்பதான் தெரியுமா? நடிக்கதான் செய்தாவோ உடம்பு சரியில்லாத மாதிரி. எங்க வீட்டுக்காரரு வீட்டுல இல்லாத நேரம் அளவோல டிவியை பார்க்கவோ, நல்லா தின்னுட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்காவோ. எங்க வீட்டுக்காரரு வாசல்ல கால் எடுத்து வச்சா போதும், ஐயோ எனக்கு கை வலிக்க, காலு வலிக்க, தலை வலிக்கன்னு என்ன நடிப்பு படுறாவோ தெரியுமா? ஆமாக்கா, நானும் காலையில பார்த்தேன். அதான் எனக்கு வந்து சந்தேகம் வந்தது பாத்துருங்க. எங்க வீட்டுக்காரரு அதான் அவங்க அத்தங்காரரு சரியான ஏமாந்த சோனகிரி. அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார் பத்தியா. அது மாமியாக்காரிக்கு நல்ல வசமா போச்சு. நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்புவான்னு சொல்லிக்கிட்டு அப்படி இப்படி உடம்பு சரியில்லை, மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன்னு ஏமாத்திட்டு கிடக்காவோ. எத்தனை நாளைக்கு மீனா இப்படி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வீட்டுல அதிகாரம் பண்ணிட்டு கிடக்க முடியும்? எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் அன்னைக்கே சொன்னோம்ல நம்ம மாமனார் போய் பார்க்கலாம்னு. நம்ம நாளைக்கு போவோமாக்கா? நாளைக்கே போகணும் மீனா. ஆமாக்கா, மாமியார் போக்கெல்லாம் சரியில்லை. வீட்டுல ஒரு நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல பத்தியலா. அதனால நம்ம நாளைக்கே மாமனார் போய் பார்ப்போம்க்கா. சரி மீனா, அப்ப நம்ம நாளை காலைல ஒரு 10 மணிக்கான போமா? சரிக்கா. நம்ம சுபா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுவோம், சந்தோஷப்படுவா. என்ன சொர்ணபாட்டியா மர்மோள எங்க? மர்மோ வீட்லதான் இருக்கா கமலா? மர்மோள, ஏ மர்மோள, என்னத்தையும் கூப்பிட்டீங்களா? மர்மோள உன்னை கமலா தேடி வந்திருக்கா பாரு. கமலாக்கா வாங்கக்கா. வாங்கக்கா. சுபா என் மவே இனி வெளிநாட்டுக்கெல்லாம் போகலையா? இங்க நம்ம நார்வேலே ஒரு துணி கடை ஆரம்பிக்கலாம்னு இருக்கான் பாத்துக்க. என்னக்கா சொல்லுதியா? சுபாஷ் வெளிநாட்டுக்கு போகலையா? பரவாயில்லையே கமலா, ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா.
இப்போ உன் மவனே வெளிநாட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டான் போலுக்க. ஆமா சரண பாட்டியோ, நான் கும்பிட்ட கடவுளே என்ன கையை விடல. என் மவன் இனி வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இங்க உள்ளூர்லயே நம்ம நாடுல ஏதோ துணி கடை வைக்க போறானா, அந்த பிசினஸையே பார்த்துக்கிடலாம்னு சொல்லியிருக்கான். அப்படியா, பரவாயில்லையே. என்ன துணி கடையா வைக்க போறான்? ஆமா பாட்டியோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா சுபா, இப்பதான் எங்ககிட்ட சொன்னா பத்துக்க, நானும் எவ்வளவோ கவலையோட இருந்தேன். சொல்லாம கொள்ளாம இப்ப வந்திருக்கானே, மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவானோன்னு பயத்துல இருந்தேன். ஆனா அவன் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு பத்துக்க. இப்ப சரிதாங்க, இனி தீபாவளி பொங்கல்னு ஒவ்வொரு துணி கடையா நாங்க அலையாண்டா, நம்ம சுபாச கடையிலே போய் நல்ல விலைக்கு துணியை வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, அப்புறம் என்ன மவன் சொந்தமா துணி கடை வைக்க போறான், கடைக்கு பேரெல்லாம் வைக்க வேண்டாமா? யாரு தானே அவன் இஷ்டப்படி வைப்பான். அம்மைக்கு மேல நல்ல பாசமா இருப்பான். அப்ப கமலா துணி கடைன்னு பேர வச்சிட வேண்டியதானே? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா பாட்டியோ? அவன் மனசுல என்னென்ன நினைச்சு வச்சிருக்கானோ, ஒருவேளை பொண்டாட்டி பேர கூட வைக்கலாம்னு நினைச்சிருப்பான்ல. அவன் விருப்பத்தையும் நம்ம தடுக்க முடியாதுல்ல. அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன், இங்கேயே உள்ளூர்லயே வேலை பார்த்துக்கிட்டதேன், பிசினஸ் பண்ணிக்கிட்டதேன்னு சொன்னா பாத்தியடா, அதுவே எனக்கு போதும். அவன் இஷ்டப்பட்டான்னா பொண்டாட்டி பேரையே கடைக்கு வச்சுட்டு போட்டும். ஏக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியா சுபா? ஏக்கா, உங்க பேரு கமலா, உங்க மருமக பேரு மலரு. ஆமா, கமலாவும் பூதான், மலரும் பூதான். அப்ப துணி கடைக்கு பேரு பூக்கடைன்னு வைக்க சொல்லிட்டீங்க மருமோல. துணி கடைக்கு போய் பூக்கடைன்னு பேர் வைக்க முடியுமா? நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்க மருமோல. நீங்க சொல்றது சரிதான், நான் அப்படி சொல்ல வரல. ஏக்கா, பேசாம ஃப்ளவர் டெக்ஸ்டைல்ஸ் அப்படி பேர் வச்சிருங்கக்கா. இப்ப பூக்கடைன்னு நம்ம துணி கடைக்கு வைக்க முடியாது, அதனால இங்கிலீஷ்ல ஃப்ளவர் டெக்ஸ்டைல்னு வச்சு என்ன சொல்லுங்க. உங்க பேரும் அந்த மாதிரி இருக்கும், உங்க மருமக பேரும் வச்ச மாதிரி இருக்கும்லக்கா. யாத்தாடி சுபா, நல்லா சொல்லிவிட்டப்போ. அம்மா, என் மருமகளுக்கு அறிவு பத்தியா என்ன அளவோல சொல்லிவிட்டானே. மாமியாருக்கு மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அளவோல சொல்லிட்டால. ஏக்கா, நான் சொன்னது சரிதானே? ஆமா, யாரு இல்லன்னு சொன்னா என் மகன்கிட்ட சொல்லுதேன்னா. சரிக்கா, சொல்லுங்க. தெருவுல என்னென்ன நடக்குன்னு பாத்தியாக்கா? ஆமா லட்சுமி, பார்த்தேன்தான். அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு வரேன். மாமியா மருமவ கமலாண்டி 3 பேரும் எப்படி கூடி நின்று பாடி பேசலோ பத்தியா, நல்லா சிரிச்சுக்கிட்டே. ஆமாக்கா, பார்த்தாலே வயிறு எரியுது. அதனாலதான் நான் பார்க்காமலே வரேன். என்னன்னு வருத்து வந்தாளோ மாமியார் மருமவனும். இந்த சொர்ண கிழவி லேசுப்பட்ட கிழவியா, அப்படி இப்படின்னு சொல்லுவா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தானே கமலா கூட கிடந்து சண்டை போட்டு கிடந்தா, இன்னைக்கு என்னன்னு வாசல நின்று சிரிச்சு சிரிச்சு பாடி பேசிட்ட பத்தியா. நம்மள தவிர அந்த தெருவுல இருக்கப்பட்ட ஒருத்தியாலே நம்ம நம்ப கூடாதுக்கா. ஆமா லட்சுமி, அததான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, இவங்க எல்லாம் லேசுப்பட்ட ஆள்கள் கிடையாது, நம்பவே கூடாது. வயிறு எரிஞ்சு போகப்பட்டவர்களுக்கு போக்க பாரு. எது என்ன பேசிட்டு இருக்கிய? அங்க பாரு மருமோல, இந்த லட்சுமியும் சங்கரியும் நம்ம 3 பேர் நின்று பாடி பேசிட்டு இருக்கோம்ல, நம்மள பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே பாராளுவோம். ஆமா, அவளுக்கு வேற வேலையும் ஜோலியும் கிடையாதுல்ல. யார் வீட்டுல சிரிச்சுட்டு கிடக்காவோ அவ வீட்டுல கும்மி அடிக்கலாம்ல பாத்துக்கிட்டு இருப்பா. வயிறு எரிஞ்சு போகப்பட்டவளுவோ கொல்லிக்கட்டை எதுக்கு இவ கண்ணுல சொருவணும். எந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்காளோ அந்த வீட்டை வெட்டையாக்காம விட மாட்டாவுள்ள 2 பேரும். இங்க பாரு கமலா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லுதேன் கேட்டுக்க. எந்த விசேஷமானாலும் இவ 2 பேரை மட்டும் நடையில ஏத்திராத. அதே மாதிரி இப்ப நீ உன் மவன் கடை திறக்க போறான், துணி கடை வைக்க போறான்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க பத்தியா, இத பத்தி ஒரு காச்சு மூச்சுன்னு கூட இவள்கிட்ட சொல்லிடுறத. இவளுகிட்ட நான் போய் என்னதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு இல்ல கமலா, இவளுக்கு தெரிஞ்சு நிச்சிக்க வயிறு எரிஞ்சு போய் கிடப்பாடுவா. அதுக்குதான் சொல்லுதேன். என்கிட்டயும்ல என் மருமகளை பத்தி ஒவ்வொன்னா சொல்லிட்டு கிடந்தா பாரு, இன்னும் அங்கேயே நின்று நம்மளையே பாத்துக்கிட்டு நிக்காளுவா. ஏக்கா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த கிழவி பார்த்துட்டு பாத்துட்டு வர்றவோ நம்ம என்ன அவ வீட்டு வாசல்ல போய் நிக்கோம், நம்ம தெருவுல தானே நின்னுட்டு இருக்கோம். அதுக்குல்லக்கா, நம்மளை பத்தி தான் ஏதோ கமலாக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த கிழவி. சொல்லட்டு நமக்கு என்ன? ஏடியலா பத்தியாக்கா ஏட்டியலான்னு நம்மளதான் கூப்பிடுது அந்த கிழவி. கிழவிக்கு வாயில சுண்ணாம்பு வச்சு அடைக்க. என்னமோ அவ வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு நம்ம சண்டை போடுற மாதிரிலாம் பேசிட்டு கிடக்கு. நம்ம தெருவுல நின்று பேசினா இவளுக்கு என்ன? ஏடியலா, இங்க இருட்டு உங்களுக்கு பார்வை, எங்களை பத்தி என்னடி பேசி கிடக்கிய? வாரியில எடுத்து சாத்ததுக்கு முன்னாடி ஓடி போயிருந்தியா? ஏ சங்கரிக்கா, கிளவி வாரியில் எடுக்க போகுது, வா கிளம்பிடுவோம். ஒன்னு அந்த பக்கம் பார்க்காத, நீ எத்தனை நேரம் சொன்னேன். உலகே மாயம், வாழ்வே மாயம். அடியே லட்சுமி, இவ்வளவு நேரம் எங்கடி போன? யோ மனுஷா, கடைக்கு போயிட்டு வரேன். எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்குது? எனக்கு தர வேண்டியதை தாட்டி. லட்சுமி, உன் புருஷனுக்கு எவ்வளவு திமிரு! பட்ட பகல்லே குடிச்சுபிட்டு இப்படி தெருல கடந்து சத்தம் போட்டு நடக்காரு. ஏக்கா, கொஞ்சம் பேசாம இருக்கா. இந்தாரும் லட்சுமினா லட்சுமிதான், எங்க வீட்டு மகா லட்சுமி. சரிங்க, போயிட்டு வாங்க. மத்தியானம் சோறு வாங்கி நல்ல மீன் கறி வச்சு வைக்கேன். சரிட்டி லட்சுமி.
சொர்க்கம் மதுவிலே யாஹூ யாஹூ. லட்சுமி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? எதுக்குக்கா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா? உங்க வீட்டுக்காரரே காலையில குடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்ப மறுபடியும் வந்து பணத்தை தானே கேட்ட உடனே அப்படியே 200-300 ரூபாயை தூக்கி கொடுக்க. இந்த சங்கரி பொறாம புடிச்சவா. ஏக்கா இந்த மனுஷன் வேலை வெட்டிக்குன்னு எங்கேயும் போறது இல்லக்கா, நிம்மதியா குடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் வேணுதாங்க்கா ரூபாய கொடுத்தேன். ச்சே, என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான். இந்த மாதிரி பொண்டாட்டி யாருக்காவது உலகத்துல கிடைச்சிருக்குமா? கூறு கட்டவளா, ஒழுங்கா அவனை அடிச்சு துரத்தி வேலைக்கு அனுப்புறதுக்கு இல்லாம இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுத. ஆமாக்கா, என்ன செய்ய சொல்லுத? நானும் இத்தனை வருஷமா வேலைக்கு போ மனுஷான்னு கிடந்து கதறியாச்சு. மனுஷன் வேலைக்கே போக மாட்டேக்காரு. அதான் இவர் நிலைமை தெரிஞ்சு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருக்கேன். குடின்னு கிடக்காரு. சரி ரூபாயை கொடுத்து குடிக்க வச்சோன்னு வச்சுடுங்க, இன்னொரு 5-6 மாசத்துல செத்துக்கிட்டு போயிடுவாரு. அந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் பணம் வரும்ல, அந்த பணத்தை எடுத்து பேங்க்ல போட்டு வட்டிக்கு வாங்கி தின்னுட்டு நான் நிம்மதியா இருந்துக்கிடும்லக்கா. எப்படிக்கா என் ஐடியா? இதுதான் நீ வாழ்க்கையில உருப்படியான ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. நான் வேணா 1000 ரூபாய் கடந்தாரேன். உன் புருஷனை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு. அடி பாவி, கேட்ட நேரமெல்லாம் பணத்தை கொடுத்தாலே குடிக்கிறதுக்குன்னு நான் கொஞ்சம் கூட சந்தேகப்படலையே. இவன் மொத்தமா நம்மள ஆளை முடிச்சு விடுறதுக்குள்ள பணத்தை தந்துக்கிட்டே இருந்திருக்கா.